ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். நான் அல்சூர் பூப்பலைக்கு போனேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க என்னெல்லாம் பொருட்கள் வாங்கினேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் இவ்வளோ பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த பெரிய பேக்கையும் தூக்கிட்டு போயிருந்தேன். இந்த பேக்கில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிவலிங்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இது என் பையன் தான் வாங்க சொல்லிட்டு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. சரி, ஒரு இடத்துல விலை கேட்டேன், 150 சொன்னாங்க. அப்புறமா ஒரு இடத்துல போய் விலை கேட்டேன், 200 சொன்னாங்க. சரி, 150 இருக்கிற இடத்துலயே வந்து கேட்டு பார்ப்போம், 100 ரூபாய்க்கு தந்தா வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட கேட்ட 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை விட சந்தோஷம் என் பையனுக்கு தாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சிவலிங்கம் வச்சே ஆகணும், எனக்கு சாமி கும்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டான். சரி, வாங்கி கொடுத்துட்டேன். வேற எதுவும் வேணாம், எனக்கு இந்த ஒண்டியா போதும்னு சொல்லிட்டு கேட்டனால வாங்கி கொடுத்துட்டேங்க. சாமியும் கும்பிட்டான். நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு காமிச்சு தரணுன்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறமா ஒரு முறம் வாங்கினேங்க. இது பார்த்தீங்களா, இதுவும் வாங்கணும்னு நிறைய நாளாக நினச்சிட்டு இருந்தது. அதுவும் இல்லை, நான் முன்னாடியே நான் லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தேன், முறம் வாங்கணும், ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன். தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல இருந்துச்சு. கேட்டேன், 100 ரூபா சொன்னாங்க. 90 ரூபா தரமா எடுத்துக்கோ, ஏன்னா லாஸ்ட் ஆயிடுச்சு, இந்த ஒன்று தான் இருக்குது, எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. 90 ரூபா கொடுத்து இது வாங்கிட்டு வந்தேன். நிறைய நாளாகவே நினச்ச பொருளை இதுவும் ஒன்று. அப்புறமா இந்த பேக்கை பார்க்கலாமா. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த பேக்கை தான் பார்க்கலான்னு. ஆனால் எனக்கு மனசுக்கு அந்த சிவலிங்கத்தை தான் காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால அந்த சிவலிங்கம் எடுத்து காமிச்சேன். இல்லை, ட்ரெஸ் தான் பொண்ணுக்கு வாங்கியிருந்தேன். கிராப் டாப் வித்துட்டு இருந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இது 200 ருபீஸ். பார்க்குறதுக்கு கலரும் பிடிச்சிருந்துச்சு. 200 தானே அப்படின்னு சொன்னனால ரேட் எல்லாம் சில இடத்துலலாம் ரேட்டு பரவாயில்ல. துணியும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால இது ஒன்று வாங்கினேன். அப்புறமா இது பாருங்க, இதுவும் காட்டன் துணி தான். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் பாடி ஷேப் அடிச்சா சரியாயிரும். இது வந்து 100 ருபீஸ். பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தான், 100 ருபீஸ். அப்படி நான் 3 டாப் வாங்கினேங்க. 1 2 3. அப்புறமா ஒரு பேண்ட், இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஒன்று 100 ரூபாய். ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்லலாம் எப்படி இருக்குது ரேட்டு, துணியோட ரேட்டு அப்படின்ட்டு. இது ஒரு கட்டிங் பிளேயர் வாங்கினாங்க. கட்டிங் பிளேயர் இருக்குது, அது கொஞ்சம் ஷார்ப் கம்மியாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. சரி, இதோட ரேட்டு கேட்டேன், 150 சொன்னாங்க. 150 சொன்னாங்க. ஆனால் அதில் போட்டிருக்க ரேட்டு வந்து நான் சொல்றேன் பாருங்க, 349 போட்டிருக்க அதோட ரேட்டு. ஆனால் 150 சொன்னாங்க. நான் எடுத்து பார்த்துக்கிட்டு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு, வெட்டுதா இல்லையான்னு பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு சைடில் லைட்டாக வெட்டி பார்த்தேங்க. இதை வெட்டி பார்த்தா சடனாக நல்லா கட் பண்ணிடுச்சு. சரி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். லாக் பண்ணுறதும் இருக்குதுல்ல, நல்லா இருக்கு, நல்லா வெட்டக்கூடியது. அதனால சரி, ஒன்று கூட இருக்கட்டும் நான் வாங்கினது. மாடி தோட்டம் இருக்கிறதுனால எங்கே போனாலும் மாடி தோட்டத்துக்குள்ளே ஒரு பொருள் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதில் இதுவும் ஒன்று. 3 ஜிமிக்கி வாங்கினாங்க. ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு பிளாக் கலரு, முத்து அழகா கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கனால சரி 40 ரூபா தானேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பாருங்க, கோல்டு கலர், சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படிப்பட்ட இடத்துல போனாதாங்க இதே மாதிரி நிறைய கம்மல் எல்லாம் பார்க்க முடியும், வாங்கவும் முடியும். அப்புறமா இது ஒண்ணு. ஆனா இதுவும் சேமா தான் இருக்கும். பாத்தீங்களா, இதுவும் சேமா தான் இருக்கு. முத்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஒயிட்டு, இது கொஞ்சம் சில்வர் கலர் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு. அதனால வாங்கினேன். 3 வாங்கினேங்க. ரேட் எப்படின்னு சொல்லுங்க. இது அடுத்து 20 ரூபா பொருள் பார்க்கலாங்க இதெல்லாம்ட்டு. இந்த கிளிப்பு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. இப்ப எங்க பார்த்தாலும், யார் தலையில பார்த்தாலும் இந்த கிளிப்பு இருக்குங்க. பாக்குறதுக்கு ஒரு பூ தலையில வச்ச மாதிரியே இருக்கும், ஒரு மஞ்சள் கலர் பூ தலையில வச்ச மாதிரியே இருக்கும். நிறைய நாளாவே ஆசை வாங்கணும்ட்டு. ஒரு வாட்டி ஒரு கடையில கேட்டேன், 30 ரூபா சொன்னாங்க. சரி, வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இங்க எனக்கு கிடைச்சது 20 ரூபாய் கிடைச்சிச்சு. நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு கூட வாங்கினேன், காமிக்கிறேன் பாருங்க.
இது அது கொஞ்சம் பாலிஷாக இருக்குது, இது கொஞ்சம் பாலிஷ் இல்லை. இது பார்க்க ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும் தலையில் வைக்கிறதுக்கு. சூப்பராக இருக்குங்க. இதுவும் 20 ரூபாய் தான். அப்புறமா ஒயிட் கலர் நகை பாலிஷ் ஒன்று வாங்கினேன். எனக்கு பிடிச்ச கலர் இதுங்க. நிறைய நாளாவே தேடி இருந்தேன், கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதான் நம்ம நிறைய பொருள் தேடிட்டு இந்த பூ பல்லக்கிக்கு போனா நிறைய பொருட்கள் கிடைக்கும், கிடைக்காத பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த சீப்பு இதுவும் தேடினதுல ஒண்ணுங்க. தலை தெட்டு எடுக்கிறதுக்கு வேண்டி வாங்கினது. இதுவும் 20 ரூபாய். பார்க்க உட்டுன்னு நினைச்சு எடுத்துட்டேன். வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் பிளாஸ்டிக். பரவாயில்ல, இருக்கட்டும். இது ஒண்ணு கிளிப்பு, நம்ம மேல அப்படியே பின் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது பொண்ணுக்கு, எல்லாம் பொண்ணுக்கு தான். சூப்பரா இருக்கு. இது காலுக்கு போடக்கூடிய மணிங்க, பிளாக் கலரு. இதுவும் அவ கேட்டது தான், என் பொண்ணு கேட்டது. இதுவும் கிடைச்சிருச்சுங்க. அங்க 50 ரூபாங்க. அங்க கிடைச்சது. 2 இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும் காலில் போடுறதுக்கு. சூப்பரா இருக்கும். இதுதாங்க எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மெயினான ஐட்டம். ஏன்னா இதுல இருக்கிற எல்லாமே 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு பொருள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அங்கிருந்து வாங்கின பொருட்கள் தான் இதெல்லாம். வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹேர் பேண்ட் வாங்கினேங்க. இது எனக்கு வாங்கினேன். சிரிக்காதீங்க, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தேவையானு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த வெயில் காலம் வந்தனால எனக்கு முடியெல்லாம் இப்படியே முன்னுக்கு வந்து விழுங்க. நான் வேலை கடையில் பாலெல்லாம் போட போகிறேன், கடையில் நின்று வேலை பார்க்குறேன் பார்த்தீங்களா, இங்கே நிறைய முன்னுக்கு இது சின்ன சின்ன முடி வந்து முன்னுக்கு விழும். அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதை போட்டால் அந்த முடி முன்னுக்கு வராது. எனக்கு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேட்டாங்க, என் பொண்ணு கேட்டேன், ஏம்மா இது போடுற, வெளியில் இருக்க. என் வீட்டுக்காரரே கேட்டார், கிளிப்பு போடுறியா, இது பேண்ட் போடுறியான்ட்டு. என் வேலை ஈஸியா இருக்கணும்னா இதெல்லாம் போட்டுதாங்க அவனை. யார் பார்த்து சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் போட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. இந்த வெயில் காலத்துல நம்ம வேர்வையா இருக்கும் பாத்தீங்களா, அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வாங்கினேன். 10 ரூபா பொருள் எனக்கு எவ்வளோ பெருசுன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. இது பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சுங்க. இது வாங்கினேன் போன வாட்டி. ஆனால் இந்த வாட்டி சிங்கிளாக தான் இருந்துச்சு. சரி 10 ரூபான்னு இருந்ததுனால இது ஒன்று வாங்கினேன். அப்புறமா இந்த ஸ்டாண்டு, இது ஃபோன் வைக்கிறதுக்குங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். போன வாட்டி நான் தேரில் ஒன்று வாங்கினேன், 20 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இந்த வாட்டி 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க. சரி அதில் ஒன்று வாங்கினேன். எனக்கு இல்லை, என் வீட்டுக்காரருக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன். இதில் 3 வாங்கினேங்க. இது பைப்பில் மாட்டக்கூடியது. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சனில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தண்ணி உடம்புல தெரிக்காமல் இருக்கணும்னா பைப்பில் இதை மாட்டி விட்டு நமக்கு வேலை பார்த்தா ஓப்பன் பண்ணக்கூடிய டைம் பைப்பு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கம்மியாக இருக்கும், தெரிக்காது, துணியிலெல்லாம் தெரிக்காது. 10 ரூபா ஆனனால 3 வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல கேட்கக்கூடிய டைம் 1 20 ரூபான்னு சொல்லி விற்பாங்க, சில இடத்துல 10 ரூபா. சரி இது 10 ரூபா கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று முடிய ஒன்று ஒன்றா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 வாங்கி வச்சுருக்கேன். இது கையில் போடக்கூடிய பேண்டு. இது ஒன்று பொண்ணுக்கு வாங்கினது, 10 ரூபா. இந்த கிளிப்பெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபா தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நான் 20 ரூபா எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த கிளிப்பு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளிப்பு எடுத்த கடையிலெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இந்த கிளிப்பு எடுத்தாலும் 20 ரூபா, இந்த கிளிப்பு எடுத்தாலும் 20 ரூபா. ஆனால் இந்த கடையில் இது 10 ரூபான்னு தான் போட்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், ப்ளூ கலரு. அப்புறமா இது ஒன்று காமிச்சு கீழே வைக்கிறேன். இது ஒரு கலரு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு கலரு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனாலும் 10 ரூபா தான். நல்லா இருக்குது குவாலிட்டி. இந்த கலர் பாருங்க, எல்லாம் டிஃப்ரெண்டான கலர், பார்க்க முடியாத கலர்லாம் கிடைக்கும். இந்த கிளிப் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதோட கலரை பாருங்க, சின்னதா இருந்தா கூட சூப்பரா இருக்குங்க. எல்லாம் 10 ரூபா தான். 10 ரூபா கடையிலே ஒரு 200 ரூபாய் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் வாங்கி. இந்த ஒரு கிளிப்பு, இது நல்லா இருக்கு, எனக்குன்னு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறமா இங்க பாருங்க, இது மெயின் ஐட்டம், ஊசிங்க. துணி தைக்கிற ஊசி, பெருசுல இருந்து சின்னது வரை இருக்குது. இது ஒரு டப்பா 10 ரூபாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பொருட்கள் வாங்கினேன் அல்சூர் பூ பல்லக்கில். இதில் எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் வாங்கின பொருட்கள் ஒர்த்தான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.